ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்ருக்கேன். கரம் மசாலா தூள், கறி மசாலா இல்லை, கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்காக. இப்போது சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமன் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். எப்பவுமே வாஷ் பண்ணும் போது மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க நீச்சு ஸ்மெல் அடிக்காது, அதுக்காக தான். இப்போது இந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்படி ஆயிடுச்சு. ஒரு 1 hour அப்படியே மூடி வைங்க. 1 hourக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மசாலா ஊறி இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போது கை வச்சு பார்க்குறேன், நல்லா சூடு கையில் அடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃபிஷ்ஷை போடலாம். இந்த மாதிரி தான் நம்ம பீச் சைட்லலாம் சாப்பிட்ற ஃபிஷ்ஷில் நல்ல புளிப்பாக வேறு டேஸ்ட்டாக இருக்குது, மசாலா டேஸ்ட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்புங்க. எந்த மீனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் திருப்புங்க. அதுக்கப்புறம் தான், இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போது திருப்பி போட்டுட்டேன். அந்த பக்கம் இருக்கிற திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் திருப்பி போட்டுட்ருக்கேன் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் ஒரு முழு மீனை அப்படியே கூட க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கூட போடலாம். நான் கட் பண்ணியிருக்கிறேன். தலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வால் மட்டும் எடுத்துகிட்டு இந்த உடம்பு பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மசாலா உங்களுக்கு பிடிக்காது, அதிகமாக மசாலா சேர்க்கறது பிடிக்காது அப்படின்றவங்க என்னோடய இன்னொரு ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை, அதில் மசாலா எதுவுமே சேர்க்காம ப்ளெயினாக அப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்றதை போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க ஐ பட்டனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் சமையல் அப்படின்ற போது இந்த மாதிரி பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸி.
நம்ம தோசைக்கல்னால் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை, யாருனாலும் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பேனில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு மசாலா டேஸ்ட்டோட. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.